ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாவு பசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். அதாவது நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓமத்தை வந்து நல்லா இப்படி கையில் உள்ளங்கையில் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நுணுக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன் மாவை. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக மாவு வந்து கரைச்சிக்க போகிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 3 உருளைக்கிழங்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது முதல்ல உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற இந்த தோலை ஃபஸ்ட்டு சீவி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை சீவினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப மொத்தமாக போடலை, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா வேகணும், எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேகணும். ரொம்ப மொத்தமாக போட்டால் டைம் அதிகமாக எடுக்கும் வேகிறதுக்கு. இந்த அளவுக்கு கனம் இருந்தால் போதும், சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துடலாம். இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்திருந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்துருக்கிற இந்த உருளைக்கிழங்கை இந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக உருளைக்கிழங்கு மேலே படுற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவோட உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கரைச்சி வச்சுருந்த மாவோட உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். மேலே ஒரு கோட்டிங் இருக்கணும், அந்த அளவுக்கு மாவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோட்டிங் தெரியணும் உருளைக்கிழங்கு மேலே. இந்த அளவுக்கு நம்ம மாவை கெட்டியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்கா தனித்தனியாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவில் உருளைக்கிழங்கு நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து போடுங்க. நல்லா கோட்டிங் ஆகியிருந்ததுன்னா உருளைக்கிழங்கு மேலே மாவு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற மாவு வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உருளைக்கிழங்கு வெந்திருக்காது. கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும் மாவு. உருளைக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதே சமயம் மேலே மாவும் பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நமக்கு கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கனமாக நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் டைம் விட்டு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும், உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது செய்யறதுக்கு, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜினும் சொல்லலாம், உருளைக்கிழங்கு பகோடா, இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் டேஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா எவ்வளோ கனமாக நீங்கள் கட் பண்ணாலும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி நீங்கள் தொட்டுக்கலாம், அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் தொட்டுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறுமனே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி
உருளைக்கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.